முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. இங்க பாருங்க, நான் நிக்கிட்ட பேசணும். சும்மா நான் இங்க கத்திட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். ஹலோ சார், என்ன பண்றீங்க? நான் சும்மா தான் நிக்கி இருக்கேன். ஏன் சார் ஃபோன் பண்ண எடுக்கல? ஏய், நீ ஏன்டி ஃபர்ஸ்ட் எடுக்கல? சார், நாங்க ஷாப்பிங் போனோமா, அங்க ஒரு சின்ன பிரச்சனை சார். பாத்தியாடா அவனுக்கு கொழுப்ப? நேத்து வந்தவளுக்காக எப்படி பேசுறானு. அப்பா அதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றானேப்பா. இன்னும் அந்த பொண்ணுகிட்ட தான் பேசி பாருங்களேன் லீனா. என்னன்னு போய் அவள்கிட்ட பேச சொல்றேன்னு. என்னாச்சு நிக்கி? என்ன பிரச்சனை? ஒரு ஃபோன் பண்ணி தான் நான் உடனே ஓடியாந்துருப்பேன்ல இங்க இருந்து. சார், அதான் அருண் அண்ணா வந்துட்டாங்கல்ல. ஓ, அதுக்கு தான் உங்களை பார்க்க போறேன்னு சொன்னானா? ஆமா சார். சரி, என்ன பிரச்சனை? அது அருண் அண்ணா கார்டு கொடுத்து யாருக்கோ கிஃப்ட் ஆகணும்னு சொன்னாங்களா, அதனால நாங்கள் போயிருந்தோம். அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து எங்களை நம்பவே இல்லை. என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சா. அப்புறம் ஆர்த்தி தான் அவரோட ஃபியான்சி, நம்புங்க அப்படின்னு சொன்னோம். கேட்கவே இல்லை. அப்புறம் போலீஸையும் வர வச்சுட்டா. என்ன இவ்வளோ நடந்திருக்கா? அவளை சும்மா விட்டீங்க? அவ யார் என்னன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சார் சார் சார், பிரச்சனை முடிஞ்சது. அவ எப்படி உங்களே நிக்க வச்சு அப்படி ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம்? அது போலீஸ் வர வச்சிருக்கா. அவளை சும்மா விட சொல்றேன் இன்னைக்கு. அப்படிலாம் இல்லை சார், முடிஞ்சது. பிரச்சனை சால்வ் தான். அப்புறம் என்னதான் ஆச்சு? அப்புறம் அருணுக்கு ஃபோன் பண்ணோமா, அவங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இவனோட ஃபியான்சி தான், நான் தான் இங்கே அனுப்பிச்சி விட்டேன், நான் தான் கார்டு கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்லி அவர் கிளம்பிட்டாரு. இவ்வளோ நடந்திருக்கு. ஆமாம் சார், அதனால தான் அந்த நேரத்தில் என்னால் ஃபோன் எடுக்கவே முடியல. உனக்கு என்ன பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை சார், அவள் அதுக்கப்புறம் சாரியும் கேட்டா. 10 தடவைக்கு மேலே கேட்டா. இப்போதான் நிம்மதியா இருக்கு நிக்கி. சரி சார், அங்கே ஏதாச்சும் பிரச்சனையா? எதுவும் இல்லை தானே? இங்க என்ன நிக்கி பிரச்சனை? இங்கெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே சார், உங்களை எதுவும் சொல்லல. என்ன யார் என்ன சொல்ல போறா? இல்லை, உங்களுக்கு அங்கே போகவே பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் சித்தி இருப்பாங்க. எனக்கு எங்க அப்பா சப்போர்ட்டா இருக்காரு நிக்கி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோ பாருங்கப்பா, உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் அவனோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கோங்கப்பா. டேய், நீ நிறுத்துடா. உனக்கு என்ன தெரியும்? நீ அப்பா அம்மா இல்ல தானே? அப்பா வாய மூடுறா. அனாதையா இருந்தவங்க நாங்க தானே வளர்த்தோம். நீ இதுக்கு இப்படியும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். சரி சார், அப்போ சரி. சரி நிக்கி, இரு நான் கூப்பிடுறேன். ஏன் சார், ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிக்கி, நான் கூப்பிடுறேன், வெயிட் பண்ணு. ஓகே சார், உடம்பு பார்த்துக்கோங்க, சாப்பிடாம இருந்துடாதீங்க. அதெல்லாம் நான் கரெக்டாக சாப்பிட்றேன் நிக்கி. நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு சரியா? இன்னைக்கு தானே லீவு, எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நான் உடனே ஃபோன் பண்ணுறேன். சரிங்க சார், பாய், வச்சிடுறேன். ஏய், லவ் யூ சொல்டி. ஐ லவ் யூ சார். இது கூட நான் தான் கேட்கணும்ல? சார், சாரி சார். சரி விடு, ஐ லவ் யூ டூ. வச்சுட்டுமா? ஓகே சார். போதும், நிறுத்துங்கப்பா. என்னடா என்ன வாய் ரொம்ப நீளுது? ஆமா, நீங்க பேசக்குள்ள நான் என்ன பேசினேன்? வர வர உங்களுக்கு காசு பணம்லாம் உங்க கண்ணை மறைக்குதுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன் இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க, அது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்குலாம். என்ன நீ லவ் பண்ற பொண்ணு குத்தம் சொல்லிட்டு நீ இப்ப என்ன சொல்றியா? நான் ஒன்றும் அதுக்கு சொல்லலை. பின்ன வேற எதுக்கு இப்படி பேசுற? நான் விக்கிய வச்சு பேசிட்டு இருக்கேன். டே நிதிஷ், நீ சும்மாறா. நீ எல்லாத்துக்கும் இப்படி வாயை மூடிட்டே இருக்கிறவங்க தான் எல்லாரும் உன்னை இப்படி பேசுறாங்க. ஏய், நான் இப்ப என்ன சொல்லிட்டு நீ இவ்வளவு ஆடிட்டு இருக்காங்க? என்ன சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க தெரியுமா? என்ன சொன்ன இப்போ? வர வர நீங்களும் உங்க பொண்டாட்டி கூட சேர்ந்து இப்படி மாறுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. டேய் நிறுத்துடா. என்ன மாறிட்டாங்க இப்ப? விக்கி யாருப்பா? குழந்தையில இருந்து என் கூட தான் வளர்ந்துட்டு இருந்தான். அவனையும் நம்ம வீட்டுல இன்னொரு பையனா தானே பார்த்து வளர்த்தீங்க. ஆமா. அவனை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன கேட்டேன்? ஏன்பா அவனை பார்த்து யாரும் இல்லாத அனாதன்றீங்க? அப்பா அம்மா இல்லாதவனுக்கு என்ன தெரியும்னு கேக்குறீங்க? என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் இருந்து உங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பையே அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். மறந்துட்டீங்களா? நீங்க முன்ன மாதிரி இல்லப்பா, ரொம்பவே மாறிட்டீங்க. ஏன்னு தெரியல எனக்கு. உங்க பின்னாடியே தானே அவன் சுத்திட்டு இருக்கான். உங்களை தானே அப்பான்னு கூப்பிடுறான். அவனை பார்த்து எப்படி பண்ணீங்க அப்படி சொன்னீங்க? எப்படி நீங்க அனாதன்னு சொல்லலாம்? மனசாட்சி இல்லையாப்பா உங்களுக்கு? நிதிஷ் போதும்பா, இதுக்கு தான் நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேன். டே எதுக்குடா இப்ப அப்பாட்ட சண்டை போடுற? அவன் எப்பயுமே நம்ம ஒன்றா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு அப்பா நினைப்பான். நீங்கள் சொல்கிறீங்களே அந்த மாதிரி அவன் என்றைக்கும் நம்மளை அவனோட குடும்பமாக தான் நினச்சிருக்கான், வேறையா நினச்சதில்லை. அப்படி நினச்சிருந்தா எவங்களோ மாதிரி நேரம் நம்ம சொத்தையே ஏமாற்றிட்டு போயிருந்துருப்பானுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அவனுக்குன்னு ஒரு ரூபா எடுத்து வச்சிருப்பானா இது வரைக்கும்? இங்கே இருக்க எல்லா ஆஃபீஸையும் எல்லா ஒர்க்கையும் அவன் தானே பார்த்துக்கிறான் உங்க கூட இருந்து. இல்லை நான் வந்து பார்த்துக்கிறேன்னா? இல்லை துர்கா தான் வந்து பார்த்துக்கிறாளா? துர்காக்கும் ஒரு அண்ணனா இருந்து பார்த்துக்கிறான் தெரியுமா? அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு. ஏன் உங்கள் பொண்டாட்டி இருக்காங்களே,
அவங்களையும் அம்மாவை தான் நினச்சி அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவங்கள பிடிக்குதோ பிடிக்கலையோ இருந்தாலும் பண்ணிட்டு தானே இருக்கான். கொஞ்சமாச்சும் மனுஷங்களை யோசிச்சு பாருங்கப்பா. அப்படியே டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க. அந்த வார்த்தை ஆப்போசிட்ல இருக்கவங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துன்னு தெரியாது உங்களுக்கு. விக்கி, நான் கிளம்புறேன்டா. டேய் நிதிஷ், ஒரு நிமிஷம் நில்லுடா. இனிமேல் நின்று பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்களை மாதிரி மனசாட்சியே இல்லாத ஆள்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைப்பா. நான் கிளம்புறேன். அப்புறம் சும்மா விக்கிக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. அவனுக்கு நானும் துர்காவும் இருக்கும். அவன் எப்பயுமே எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, சரிங்களா? சும்மா அவனை எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். இதுவே கடைசியாக இருக்கட்டும். டே நிதிஷ். டே மச்சான், வரேன்டா, பார்த்துக்கோ எல்லாரையும். சரிடா, பார்த்து போ. போயிட்டு ஃபோன் பண்ணு, சரியா? சாரிப்பா விக்கி, ஏதோ கோவத்துல வார்த்தையை விட்டுட்டேன். அடா அப்பா, விடுங்க. இதுக்கெல்லாம் ஏன் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தானே சொன்னீங்க. இல்லடா, என்னதான் இருந்தாலும் நான் அவனை அப்படி சொல்லிருக்க கூடாது. நீ பிறந்ததுல இருந்து இங்க தானே வளர்ந்துட்டு இருக்க. நீ என்னோட பையன் தான்டா, நீ என்னோட மூத்த பையன். நான் உன்னை அப்படி சொல்லிருக்க கூடாதுடா, என்ன மன்னிச்சிடு. அடா அப்பா, விடுங்கப்பா. சொல்லக்குள்ள கஷ்டமா தான்ப்பா இருந்துச்சு. ஆனா நிதிஷ் என்னை விட்டு கொடுக்காம பேசிட்டான். என்ன அவன் அண்ணன் அவன் ஏத்துக்கிட்டான். எனக்கு அது போதும்பா. இனிமே நான் அவனை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேச மாட்டேன்டா, மன்னிச்சிடு. பரவாயில்லப்பா, இப்படி இருக்காதீங்க. நம்ம எப்பயும் போல ஜாலியா இருக்கலாம். சாரிடா. அப்புறம் அவனுக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னா அவளையே கட்டிக்கிட்டுண்டா, நான் எதுவும் சொல்லலை. என்னப்பா சொல்றீங்க? நிஜமாலுமேவா? ஆமாண்டா, அவனை அவ ஒரு அம்மாவா பாத்துக்கிறான்னு சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? இது அவன் கேட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவான்ப்பா. கொஞ்ச நாள் போட்டுண்டா, இப்பயே சொல்லாத. அப்புறம் அவன் என்னை திட்டினதுனால தான் நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைப்பான். சரிங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். நிதிஷ் சொல்ற மாதிரி நீ தானே எல்லாரையும் பாத்துக்கிற, எல்லாத்தையுமே பொறுப்பா பாத்துக்கிற. அது என்னோட கடமைப்பா, நான் செய்வேன். சரி வா சாப்பிடலாம், அம்மா சமைச்சு வச்சிருப்பால, வா போலாம். வாங்க போலாம். அங்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்படி என்னதான் பேசுறாங்களே தெரியல. இவருக்கு என்கிட்ட விஷயம் சொல்றதுக்கு என்ன? எப்ப பார்த்தாலும் பையனை கூப்பிட்டு பேசிட்டு தான் அப்புறம் முடிவு வந்து என்கிட்ட சொல்றது. என்ன விஷயம் தெரிஞ்சுக்காம மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அப்பாடி வர இவங்க வேற எப்ப பார்த்தாலும் நடுவில் நின்றுக்கிட்டு. ஒரு நிமிஷம். என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? சாப்பிட்டு கிளம்பிடுவியா இல்ல இங்கே தங்கிடுவியா? உங்களோட மாளிகையில தங்கத்துக்கு நான் இங்க வரல. நான் கிளம்பிடுவேன். அப்புறம் உங்க சாப்பாடு ஒன்றும் எனக்கு தேவையில்ல. வேணாமே கிளம்பு. நான் ஒன்றும் இங்க தங்கத்துக்கு வரல, சரிங்களா? இப்போ கிளம்பிடுவேன். எனக்கு ஒன்றும் இங்க இருக்கணுன்ற ஒன்றும் ஆசைலாம் ஒன்றும் இல்லை. அப்ப எதுக்கு இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்க? கிளம்பு. ஐயோ அவர் வந்தாரு. ஏய், சாப்பாடு ரெடி அடி. ரெடி ஆச்சுங்க. அதான் நிதிஷையும் சாப்பிட்டு கூப்பிட்டு இருந்தேன். நல்லா கூப்பிட்டுருப்பாங்க. டேய் நிதிஷ், வாடா சாப்பிட்டு போயிருவியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். டேய், நான் சொல்றது கேளுடா ஒரு நிமிஷம். இதை இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. என் மனசும் சரியில்லை. தயவு செஞ்சு ஆளை விடுறீங்களா? டே நிதிஷ், எனக்காக வச்சு வாடா. நம்மளாம் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. வேணாம் மச்சான், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. டேய் போகாத. ஏங்க என்னதாங்க பிரச்சனை? எதுக்குங்க கூப்பிட்டீங்க அவனை? ஒன்னும் இல்லடி, அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன், அவன் வேணான்னு சொல்லிட்டான். அதான் இப்ப பிரச்சனை. யாரோட பொண்ணுங்க? அதான் நம்மளோட பிசினஸ் டீலிங் வச்சிருக்காங்களே, கார்த்திக், அவங்க பொண்ணு. ஒரே பொண்ணு தான். இதுங்க சொல்றீங்க? நிஜமாவா? அவர் மிகப்பெரிய பணக்காரராச்சே. நானும் அப்படி நினைச்சுதான் இவனை கட்டி கொடுத்தா இவன் லைஃப்லும் செட்டில், நமக்கும் பிசினஸ் டீலிங் எதுவும் பாதிக்காதுன்னு நான் நினைச்சேன். சரி, அதான் அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டானே, இனிமேல் நான் என்ன பண்றது? ஏங்க எதனால பிடிக்கலையா? அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றானா, அதான். ஓ சரிங்க, சரி வாங்க சாப்பிடலாம். சரி, சீக்கிரம் சாப்பாடுலாம் எடுத்து வை, நான் அதை வந்துடுறேன். தேவிக்கு இங்க வா. என்னம்மா சொல்லுங்க. இவன் லவ் பண்ணனே அந்த பொண்ணு யாரு? தெரியலம்மா, சரியா தெரியல. டேய் அவன முட்டாளாடா. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் தான். எதுக்குமே பிரச்சனை இல்ல. எதுக்குடா அப்படி பண்ணிட்டு இருக்கா? நீ எல்லாம் எடுத்து சொல்ல மாட்டியா? நீங்க தான் எப்பவுமே அவனை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களே, என்ன இப்படி யோசிக்கிறீங்க? டேய் நமக்கும் லாபம் இருக்குடா. இப்ப பாரு, நம்ம கம்பெனில எப்பயுமே டீலிங் கட் ஆகாதுன்னு சொல்றாரு. நம்ம கம்பெனில இருக்க கிடைக்கிற முக்காவாசி டீலிங் அவருக்கு தான்டா. ஓ, அப்புறம் அந்த பொண்ணு நம்ம கைக்குள்ள போட்டுட்டோம்னு வச்சுக்கோ, எப்படி நமக்கு சுத்தி தேரும்ல. ஆக மொத்தத்துல திருந்தவே மாட்டீங்க. என்ன? பேசி பாக்குறேம்மா, பேசி பாக்குறேன். முதல்ல இவனையும் அந்த பொண்ணையும் பிரிச்சிடணும். ஏம்மா, ஏன் இப்படி? ஆமாடா, அப்பதான்டா அவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான். அதான் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றானேம்மா. சொன்னா அப்படியே விட்டுணுமா? பாரு, கூடிய சீக்கிரத்துல ஒரு ஆளை செட் பண்ணி நானே பிரிச்சு விடுறேன் ஒரு ரெண்டு பேத்தையும். சரிம்மா, சரி. சரி வாடா சாப்பிடுவியா? எடுத்து வைங்கம்மா. நல்ல வேலை இவங்க கிட்ட கோவப்படல. கோவப்படாம அமைதியாக இருந்தால் தான் என்னென்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்போ தான் முன்னாடியே நிதிஷ் கிட்ட சொல்லி காப்பாற்ற சொல்ல முடியும். எதுவும் காமிச்சிக்காத மாதிரியே இருந்துக்கலாம்.